ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஒர்க்கை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவு போரிங் இல்லாமல் ஷார்ட்டாகவே வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. எப்போதும் போல் நல்லா சாப்பிட்டு மத்தியானத்தில் குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சு பார்த்தா சிங்க்கு நிறையா பாத்திரம் சேர்ந்து கிடக்குதுங்க. இந்த பாத்திரம் மட்டும் எப்படி தான் சேரும், எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கா? என் கூட கமெண்ட் பண்ணுங்கள், என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற வேலை இருக்குமா, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாத்திரம் வீட்டில் சேருமா அப்படின்னு பல நாட்களில் நான் திங்க் பண்ணதுண்டு. கூடவே பாத்திரம் கழுவி முடித்த கையோட காலையிலேயே மாவு அரைச்சிக்கலான்னு அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற போட்டிருந்தேன். அதை அரைச்சிடலான்னு கிரைண்டரை நல்லா கழுவிட்டுருக்கேன். கிரைண்டரை மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சோப் போட்டு நல்லா கழுவி வச்சுடுவேன். கழுவி தான் மாவு அரைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். மாவு அரைச்சதுக்கப்புறம் சும்மா கிரைண்டரை ஒரு அலசி வச்சுடுவேன். மாவு அரைக்கிறதுக்கு உளுந்த எப்போதும் ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைப்பேன். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் ஊற வைக்க மறந்துட்டேன்னா கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் உளுந்த அரைப்பேன். நிறையா பேர் சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கிற உளுந்து நல்ல மாவு காணுது, இங்கே இருக்கிற உளுந்து மாவெல்லாம் காண மாட்டேங்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உளுந்து எங்கேருந்து வாங்கினாலுமே சரி, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு அரைச்சா மாவு நல்லா பொங்க வரும், நல்லா உப்பியும் வரும். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ண கிரைண்டரை அழகாக அதோட பிளேஸில் போய் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா மையாக ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பால் மாதிரி வரணும். நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைப்படாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் தோசை எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்த அரைக்க போட்டுட்டு அந்த கேப்பில் மதியானம் மீன் வறுத்ததால் அடுப்பெல்லாம் எண்ணெய் தெளித்து ரொம்ப இதுவாக இருந்தது. சரி, கையோட அதையும் க்ளீன் பண்ணிட்டா ஒரு பெரிய வேலை முடியும். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலான டிஷ்வாஷ் லிக்விடை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி கலந்து அதை தான் நான் அடுப்பை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சோப் எடுத்து அப்படியே போட்டு கம்பி நாரெல்லாம் வச்சு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கம்மியாக அடுப்பில் அழுக்கு இருக்கும்போதே செஞ்சால் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஸ்டவ் அழுக்காக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஸ்ப்ரே போட்டு கொஞ்சம் நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு அழுக்காக இருக்கும்போதே இந்த மாதிரி ஈஸியாக வேலையை முடிக்கிற மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சமைக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட ஹாப்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. சமைக்கிற இடத்த மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் க்ளீனாக வச்சுப்பேன். அந்த அடுப்பு க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு சமைக்கவே தோணும். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக ஆப்பிளை தோல் சீவி நல்லா கட் பண்ணி கொடுத்தாச்சு. கூடவே ஒரு க்ரீம் பிஸ்கெட்டும் கொடுத்தாச்சு.
க்ரீம் பிஸ்கெட் இது கோதுமை பிஸ்கெட் தான். கோதுமை பிஸ்கெட்லேயே க்ரீம் வச்சு செஞ்சுருந்தாங்க. ஆப்பிளோடு கொடுத்ததால் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிள்ளைங்களுக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து கையோட என் பையனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்கெலாம் செய்கிற வேலை இருந்தது. அதையும் அவன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா கிளாஸில் நடத்துகிற போர்ஷன்ஸ் ஒன்றா இருந்தாலுமே வீக்லி பிளான்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் டெய்லி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு ஹோம்ஒர்க்கும் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சப்ஜெக்ட் செய்யணும்னு அதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி டீச் பண்ணி கொடுத்து நம்ம ஹோம்ஒர்க்கை செய்ய வச்சா போதும். ஹோம்ஒர்க் முடித்த கையோடையே மதியானம் வச்ச மீன் குழம்பே இருந்தது. அது கூட தோசை போட்டு நாங்களும் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டு எப்படியும் நைட் 10:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து என் பையனை நான் தூங்க போட்டுருவேன். ஏன்னா காலையில் 6 மணிக்கெலாம் அவன் எழுந்திரிச்சாகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.